ஆசை. கூட இருந்து அம்மாவை பார்த்துக்கொள்ளணும்ன்ற ஆசை. பட் தன்னால் அவளோட இருந்து இந்த நேரத்தில் பார்த்துக்கொள்ள இல்லாமல் இருக்குது. தான் உழைக்கிறதுக்காக வேலைக்காக அப்படி போய் நிற்கிறேன். ஸோ அம்மாவை பார்க்கின்ற நேரத்தில் அம்மா தன்னை பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து வளர்த்துட்டு வந்து வர தன்னை எப்படி அதே பாசத்தோட அன்போட பார்த்து கொண்டாவோ அதே அளவுக்கு பார்த்துட்டு. ஸோ அதுக்காண்டி வாழ்நாள் முழுக்க அவங்க உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டுறதா சொல்லிவிட சொன்னவங்க. அதை விட இப்போ இருக்கிற மாதிரி இதே அளவுக்கு நீங்களும் ஆரோக்கியமாகவும் நல்லாவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். உங்களை இன்னுமே சந்தோஷமாக வச்சுருப்பேன் அம்மான்னு சொல்லித்தான் இந்த கிஃப்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, வணக்கம். என்னடா நாங்கள் கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம். ஸோ உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. எப்போ உங்களோட நேற்று அவங்களோட பர்த்டே அவன் நேற்று தான் கொண்டு போய் கொடுக்க சொன்னவங்க. நாங்கள் வெளி மாவட்டம் போனதால் எங்களால் வர முடியாமல் போயிட்டு, ஸோ அதுக்காக சண்டே கொண்டு வந்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி உங்களுக்காக ஒரு ஸ்வீஸ் பாக்ஸ்க்கு எத்தனை அது பர்த்டே உங்களுக்கு? இது 61. ஓப்பா, இந்த சின்ன பிள்ளை இருக்கீங்க. இப்போ நினைச்ச ஒரு 35 40 அதுக்குள்ள இருக்கிறது 61. ஓகே ஓகே. இதே மாதிரி நீங்கள் சீரும் சிறப்புமா செல்வமா இதே அழகோட அழகு குறையாம இன்னும் 100 வருஷங்கள் வாழ்றதுக்கு நாங்களும் வாழ்த்துறோம். சரியா? என்னோட நம்ப முடியும், இந்த கண்ணால் நம்ப முடியதில்லை. 60 வயசு 61 வயசு தான் நான். ஓகே, நீங்கள் அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் வேணா. அதே மாதிரி உங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் யார் அனுப்பியிருப்பாங்கன்ற ஏதாவது ஐடியா இருக்கும்? ஃபோன் பண்ணி என்ன சொன்னவங்க மக? அப்ப யார் கொடுத்து விட்டது எல்லாம்? ஒரு மகன் கொடுத்து விட்டு இருந்தா இல்லையே, ஒரு உங்களுக்கு மாறி சொல்லியிருக்காங்களோ தெரியலையே. என் மகன் என்ன அப்படியும் இருக்குமா? என்ன 2 பேரும் சேர்ந்து கொடுத்து இருப்பாங்க. சரி, நாங்கள் அடுத்த கிஃப்டை பார்ப்போம்மா. இதுக்குள்ள என்ன இருக்கும் காத்ததான் தெரியுமா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு மகனை பிடிக்குமோ மகளை பிடிக்குமோ? 2 பேருமே பிடிக்கும். இப்போ 2 பேரும் 2 கண்ணு மாதிரி அப்படியா? இப்போ கூடுதலான விருப்பம் யாரில் இருக்கு? கூடுதலா மகளா மகனா? 2 பேரையும் விட்டு கொடுக்க கூடாது. 2 பேரையும் நல்லா இருக்கா? நீங்க ஃபேமிலி போட்டோ அப்படி. ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அதை விட உங்களோட மகள் உங்களுக்கு என்ன மாதிரி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அப்படி கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்களே. அப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்லி விட ஆசைப்படுறீங்க? தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்கா. ஓகே, அவங்க ஒரு விஷயம் சொல்லி விட்டவங்க என்னடா, அம்மாவோட கூட இருக்கணும்ன்ற ஆசை. கூட இருந்து அம்மாவை பார்த்துக்கொள்ளணும்ன்ற ஆசை. பட் தன்னால் அவளோட இருந்து இந்த நேரத்தில் பார்த்துக்கொள்ள இல்லாமல் இருக்குது. தான் உழைக்கிறதுக்காக வேலைக்காக அப்படி போய் நிற்கிறேன். ஸோ அம்மாவை பார்க்கின்ற நேரத்தில் அம்மா தன்னை பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து வளர்த்துட்டு கொண்டு வர தன்னை எப்படி அதே பாசத்தோட அன்போட பார்த்து கொண்டாவோ அதே அளவுக்கு பார்த்துட்டு. ஸோ அதுக்காண்டி வாழ்நாள் முழுக்க அவங்க உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டுறதா சொல்லிவிட சொன்னவங்க. அதை விட இப்போ இருக்கிற மாதிரி இதே அளவுக்கு நீங்களும் ஆரோக்கியமாகவும் நல்லாவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். உங்களை இன்னுமே சந்தோஷமாக வச்சுருப்பேன் அம்மான்னு சொல்லித்தான் இந்த கிஃப்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு இந்த உலகத்துலேயே உங்களை விட வேற ஒன்றுமே முக்கியம் இல்லை. நீங்கள் தான் எல்லாமே முதல்ல நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எங்களால் தான் நேற்றே வர முடியாமல் போயிட்டுது. நாங்கள் நேற்றே இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கோம். நாங்கள் தூரிடம் போயிட்டு அபுத்தல சைட் போயிட்டோம். அதில் வரையெல்லாம் போயிட்டு. ஸோ அதனால் அவங்க நீங்கள் கொண்டு போய் கட்டாயம் கொடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு செய்தவங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அழாதீங்க, ஹாப்பியாக இருங்க. நமக்காக ஒரு அழகான ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி கேக் கொண்டு இப்படியெல்லாம் மகள் அனுப்பி விட்டதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கூடவே இல்லைன்ற கவலையும் இருக்கும். ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்க. அவங்க கூடிய சீக்கிரம் திருப்பி வருவாங்க.
வந்து அவங்களோடய இருப்பாங்க என்று நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கும் உங்களுடைய கூட இருக்க தான் ஆசை. பட் ஒன்றும் செய்யலாது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கேட்கட்டும், ஒன்று போட்டுடுங்க, ஃப்ளாஷ் போட்டுடுங்க. அதில் ஃபோனில் ஃபோட்டோ எடுங்க, இதில் வீடியோ எடுக்கணும். ஓகேம்மா, இதில் அரேஞ்ச் பண்ணி நம்மளோட மகளுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லி விட்றேன்னா என்ன சொல்லி விடுவீங்க? வேற ஒன்றும் இல்லையா? நீ ஹாப்பியா? ஃபுல் ஹாப்பியா? பர்த்டே நேற்றே முடிஞ்சது, நான் முந்தைய தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். நீ ஹாப்பி தானே? அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் தானே? ஓகேம்மா, இங்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.